கோயிங். நிஷாந்த் என்னமா பண்றீங்க? என்னமா தூங்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் திவாகர் ஸ்லீப்பிங். இல்ல நீங்க இப்பெல்லாம் தூங்க கூடாது, கொரட்டை அதிகமா விட்டு தூங்கணும். நீங்க வந்து ரொம்ப கம்மியா விட்டு தூங்குறீங்களா? உங்களுக்கு கான்செப்டே இல்லாம இருக்கு. இல்லம்மா, கொரட்டை வந்து இது காமன்மா. நீங்க என்ன, நீங்க வந்து கொரட்டை வரும், நீ சொல்றீங்க உனக்கு தான் ஜாஸ்தி கொரட்டை வருது அப்படின்னு சொல்லி கொரட்டையை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணதே வந்து இன்னைக்குதான். அது நாங்க மட்டும் இல்ல, டிவிலயுமே வந்து அது ஏதோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கொரட்டை அப்படின்றது நார்மலான விஷயம். ஆனா அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றேன்ற பேர்ல வந்துட்டு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஜேன்ற பையன் தான் போயிட்டு வந்து நைட் அவர் எழுப்பி சொன்னான். ஆனா அடுத்த நாள் இவரு போய் மோதினது பிரவீன் ராஜா கிட்ட. தூக்கத்துல வந்து நம்ம டாக்டருக்கு கண்ணும் தெரியல போல. சோ அதனால மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ வித் மீ நிஷாந்த் அண்ட் சஞ்சய். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 2வே வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டே இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எது நோக்கி போகுது இந்த ஷோ இல்ல சீசன் அப்படின்னு தான் தெரியல. ஸோ சொல்லுங்க சஞ்சய், அந்த ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? எடுத்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எஸ்ஏ சார் ஒரே பைத்தியக்காரனா இருக்கு சார்னு சொல்லிட்டு பிக் பாஸ் உள்ள வந்து எல்லா பைத்தியத்தையும் போட்டா அப்படி இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அங்க வந்து ஒரு 2-3% தவிர எனக்கு பர்சனலா எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிபிஷியலா நடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நேச்சுரலா அந்த வீட்டுள்ள லிவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா இல்ல. சோ அதுதான், ஒரு நாள் 2 நாள் நடிக்க முடியும். சோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அதுக்கு மேல வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி முகமூடிகள் கிழிக்கப்படும். அதுதான் பிக் பாஸ் இது. நீ சொன்ன மாதிரி வந்து நானுமே வந்து பார்த்தேன். நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து முன்னாடி நிறைய சீசன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சு பிளான் பண்ணி வந்திருக்காங்க நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டே இதான் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. கெம்மி எல்லாம் வந்து தேவையில்லாம வந்து ஓவரா வந்து நீங்க நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லாதீங்க, சிம்புவா மாறிட்டாங்க அவங்க வந்து. அதனால வந்து கெம்மியோட ஒரு ஆக்ரோஷமான தேவையில்லாத ஆக்ரோஷம் எல்லாம் அங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி அவரு பாத்தீங்கன்னா வந்து அவரு வந்து ஒரு பெண்களை பத்தின ஒரு கருத்து சொல்றேன்ற பேர்ல அவர் வந்து இஷ்டத்துக்கு வாய் விட்டுறாரு நிறைய. கண்டிப்பா வந்து வாங்கி கட்டிக்கு போறாரு அப்படின்னு தான் தெரியுது. சொல்லு சட்டி. அதுதான், நானும் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு கணக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதுதான் ஆர்டிபிஷியலா இருக்கு. ஒண்ணுமே சொல்லணும், ஆர்டிபிஷியலா இருக்கு, ஒரு மாதிரி கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் சொல்லணும். சோ அப்படிதான் ஆரம்பிச்சது. நீ சொன்ன மாதிரியே இந்த டாக்ஸ் வந்து நைட் அந்த கொரட்டை அதுக்கு ஏதோ கசகசன்னு பேசிட்டு இருக்காங்க. சோ காலைல இருந்தோடனே பாத்தீங்கன்னா அதை பத்தி திருப்பியுமே வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. அப்போ வந்து திவாகர் கத்த, பிரவீன்ராஜ் உள்ள வர, கெமி உள்ள வர, யோ என்னையா பண்றீங்க, இதெல்லாம் ஒரு சண்டையா, கொரட்டை விடுறது ஒரு தப்பா, நான் சொல்லித்தாமா கொரட்டை விட்டேன், நீ அது கூட சொல்ல, ஆனா நீ ஃபுல்லா விட்ட அப்படிங்கிற மாதிரி இவரு திவாகர் அவரை பார்த்து பேச, திருப்பி இவரு அவரை பார்த்து பேச, ஐயோ என்னால முடியலாடே, அந்த கட்டை கொஞ்சம் கட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? இல்ல அதுதான். இப்ப அதாவது வந்து பிக் பாஸ்ல வந்து நம்ம காஃபிக்காக வனிதா சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய இது பெட்டுக்காக சண்டை வந்திருக்கு. அது மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆனா முதல் முறையா பாத்தீங்கன்னா கொரட்டையை வச்சு ஒரு சண்டை, அதுவும் வந்து கொரட்டை அப்படின்றது நேச்சுரலா எல்லாருக்கும் வருது. எனக்கும் வரும், அது மாதிரி நிறைய பேருக்கு வரும். பட் ஆனா இப்போ நம்ம வெளியில இருக்கும் போது சரி கொரட்டை ஜாஸ்தியா வரும்னா சரி ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த வீட்டுல அதுவுமே ஒரு இதுதானே. இப்ப எல்லாருமே வந்து நீ நல்லா படுக்கணுன்றதுக்கு நீ வந்து ரிசார்ட் புக் பண்ணி போல, நீ வந்து பிக் பாஸ் வீடு கிட்டத்தட்ட 18 பேருக்கு தங்க போயிருக்க. கண்டிப்பா கொரட்டை விடுவாங்க. சில பேருக்கு வந்து தூங்கும் போது காலில் போடுற பழக்கம் இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் இயல்பான பழக்கம் தான். அதை வச்சு பெரிய சண்டை போடணுன்றது அவசியமே கிடையாது. எஸ்பெஷலி இது ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான். சோ அவர் தேவையில்லாம வந்து ஏதோ பண்ணுன்ற மாதிரி ஆரம்பிச்சாரு. அண்ட் அவர் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் ஏதோ வீட்டுல இருக்க மாதிரியே பேசுறாரு. சுமார் அப்படின்னு மாதவன் மாதிரியே பேசுறாரு அவரு. சுமார் அப்படின்ற மாதிரி. அதனால இனிமேல் அவர் வீட்டுல இருக்காரு, பிக் பாஸ் வீட்டுல இருக்காரு, மக்கள் பாக்குறாங்க. ஆமா, அதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமரா கிட்ட அவர் வந்து கேமரா கிட்டே பார்த்து பேசுறாரு. இப்ப நடுவுல அவங்க கிட்டே பேசுறாரு. இங்க நிக்கிறாங்க கேமி, இப்ப நீங்க தான் கேமி, இல்லம்மா அது ரொம்ப தப்புமா, கேமரா பார்த்துட்டு இல்லம்மா அது தப்பு. ஐயோ, திவாகரோட அட்ராசிட்டிஸ் வந்து தாங்க முடியல. அண்ட் அப்படியும் பாத்தீங்கன்னா அந்த பவானியோட அந்த சீன், ஐயோ அதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல வந்து வாங்கி கட்டிக்க போறாரு தோணுது. கண்டிப்பா வாங்கி கட்டிக்க போறாரு. வீக்கெண்ட் வந்து செம்ம ரோஸ்ட் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அதாவது வந்து சேதனை பத்தி நமக்கு தெரியும்,
ஓ, நீ பண்ணாதேன்னு சொல்லி அனுப்புறாரு, அது மீறி நீ பண்ணனா கண்டிப்பா ரோஸ்ட் வந்து வச்சு செய்யதான் போறாரு. சோ கண்டிப்பா வீக்கெண்ட்ல திவாகர் கண்டென்ட் லோடிங். ஓகே, சோ அதை தொடர்ந்து அடுத்தது அதுவும் என்ன? சோப்பெல்லாம் போட்டு வெளில வந்து நடிச்சு காட்டிட்டு போறேன், அங்க நிக்கிறாரு அவரு. அவரு புடிச்சிட்டாரு, So கிட்ட அதுதான் புடிச்சிட்டாரு. So ஆமா. அதுதான் மார்னிங் ஆர்டிபிஷியல் மாதிரி ஒரு ஃபைட் போச்சு. போன உடனே நானும் எப்படா சாங் போடுவாங்க, 8 ஆச்சு 9 ஆச்சு 10 மணிக்கா ஒரு சாங்க போட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அங்க யாருக்குமே ஆட தெரியாதா? ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜாலியா ஆடலாமே. அங்க கட்டே வந்து பாவம் பிக் பாஸ் டீம் வந்து எதிர்பார்க்குது போல, யாராவது ஆடுங்கடா க்ளோஸ் அப்ல வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. சோ கன்றாவையான ஒரு குரங்கு டான்ஸ் வந்து எல்லாருமே ஆடினாங்க அந்த சாங்குக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. சோ அதை பத்தி நீ எதாவது சொல்றியா, நான் அடுத்தது ஹீரோவா? இல்ல கண்டிப்பா வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து படுத்துட்டே இருந்தாரு. கலையரசன் கடைசியில பெட்ல இருந்து அவர் வரலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டுலாம் இருந்தாரு. அப்புறம் அவர்ல லேட்டா தான் வந்து லாஸ்டா ஜாயின் பண்ணாரு. அண்ட் கண்டிப்பா ஒரு பாட்டு ஃபுல்லா போடுவாங்க, வேக்கப் சாங் தெரியும் நல்லாவே. அந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு கூல் சாங் தான் போடுவாங்க. ஆனா இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நேத்து இனாகிரேஷன் டேனால கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு 10 மணிக்கு தான் சாங் போட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் தூங்கட்டோம்னு சொல்லி. ஏன்னா மிட் நைட் தான் உள்ள போயிருப்பாங்க. ஸோ தூக்கம் இருந்திருக்காது. பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து எழுந்துட்டாங்க. விக்கல் சிக்கரம்லாம் காலையிலேயே எழுந்துட்டாரு. ஆனா கண்டிப்பா 10 மணிக்கு வரைக்கும் சாங் போட்டு சில பேர் தான் எழுந்தாங்க. பட் ஆனா டான்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரி தான் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இல்ல. ஓகே, சும்மா எதுவும் ஆனோன்ற மாதிரி தூக்கிட்டு ஆடுறாங்க. சோ அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் மேபி ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் டேனால அப்படி இருக்கலாம். பட் போக போக அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். அதுக்கப்புறமா வந்த டாஸ்க் தான் பாத்தீங்கன்னா தண்ணீர் கண்ணீர். அதை பத்தி சொல்லுங்க. வாட்டர் டாஸ்க். ஸோ அதுதான் இப்ப இந்த வீடு வந்து முக்கியமா ஏங்கிறதுக்கு இப்ப அந்த 2 பெட்ரூம் கொடுத்தாங்களே, ரெட் ப்ளூ சூஸ் பண்ணது. ஸோ அதெல்லாம் வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாட்டர் டாஸ்க் படி பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ரூம்ல இருக்கிறவங்க, சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க தான் வந்து தலைமை மாதிரி. ஸோ இங்க 2 டீம்ல இருக்கிறவங்க தான் வந்து அசிஸ்டன்ட் இவருக்கு மாதிரி. ஸோ 2 பேர் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு சண்டை அதுக்கு என்னன்னு பார்த்தா, பொண்ணுங்களால இருக்க முடியாது, நாங்க ஜென்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. அது நீங்க எப்படி சொல்லலாம், நாங்க பேசிட்டு நாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு. கட்சியில வந்து பாய்ஸா சூஸ் பண்ணாங்க, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அங்க ஒரு சண்டை. அண்ட் இன்னொருத்தவங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம சபரி வந்து சூஸ் பண்றப்ப அதுக்கு ஒரு ஏதோ சண்டையாச்சுன்னு நினைக்கிறேன். இவருக்கு தான் கையில அடிபட்டிருக்கு, ஆல்ரெடி அடிச்சதுக்கே வலிக்குதுன்னு சொன்னாங்க. இவங்க எப்படி இழுப்பாங்கிற மாதிரி ஒரு என்னடா இது, எனக்கு தலை வலிச்சு போச்சு. என்ன ஏதோ பேசுற மண்டை வலி போச்சு. ஸோ அதுதான். ஸோ தண்ணியை வந்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணும். லைட் எரியும் போது கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு ஃபில் பண்ணணும். அந்த இது வந்து ரொம்ப முக்கியமான டாஸ்க்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அறிவிச்சாரு. அண்ட் இவங்க எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா பண்ணியா வளர்றதுனால ஒரு சூப்பரா சொல்லிட்டாரு மேல, நீங்க இது வழக்குத்தனமா எடுத்துக்காதீங்க, இது ரொம்ப சீரியஸாவும் மாறலாம். ஸோ ஒழுங்கா டாஸ்க் ஒழுங்கா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அந்த விஷயத்துல வந்து நான் வந்து சபரியா பாராட்டுறேன். அண்ட் அவரு கூட அவர் பேர் மறந்துட்டேன், நான் கேள ஆரம்பிக்கும் கமருதீன் கமருதீன் கமருதீன். சோ அவருக்கு ஆனா சபரி அளவுக்கு அவர் யோசிக்கல. அவரு ஹெல்ப் பண்ணாரு, இது பண்ணாரு. அவருக்கு சபரி அவர் கொடுத்த பாத்தீங்கன்னா என்னன்னா சூப்பர்வைசர் தான். அவர் வந்து சூப்பர்வைஸ் தான் பண்ணணும். சபரி தான் வேணும்லாம் அவருக்குலாம் பண்ணணும். சோ அவரு சபரி அழகா தான். வந்து பிடிச்சு இதுக்கு நம்ம இது ஸ்பிளிட் பண்ணிக்கலாங்கிற அந்த மைண்ட், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து. சோ அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் மேல. அவர்கிட்ட இருந்து அது பண்ணிட்டாரு அவரு. சோ அதை பத்தி நீ சொல்லு. இல்ல அதை பத்தி நான் சொல்றதுக்கு உண்மை, நீ எல்லாமே சொல்லிட்ட கரெக்டா. சோ அதுதான் வந்து டாஸ்க் ஆயிருச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்து அதுல வந்து என்னன்னா அவங்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம், குடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றப்போ பிக் பாஸ் சொன்னாரு குடிக்கிறதுக்கு வந்து நான் தனியா தரேன். அதுலயுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா ஒரு 3 பாட்டில் தான் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுத்திருந்தாரு. அப்புறமா கதவுல வந்துட்டு நாக் 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 சத்தம் கேட்கணும், அந்த நாக் சத்தத்துல யாராச்சும் விட்டீங்கன்னா தண்ணி பாட்டில் மிஸ் ஆயிடும். சோ அதனால வந்துட்டு எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ இந்த மாதிரி கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இந்த சீசன்ல பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இவங்க எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்றத ஆக்சுவலா பொறுத்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த கிரியேட்டிவிட்டி பண்ணலன்னா இந்த பிக் பாஸ் வந்து குரங்கு பிக் பாஸ் ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாரும் ஏதோ எதுக்கு போனாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டர் டாஸ்க் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, கானா சிங்கர் வந்து ஜம்ப் பண்றாரு ஸ்விம்மிங்ல பொத்துன்னு. என்னையா பண்ணிட்டு இருக்க? நீ தனி, அதாவது என்ன ஆச்சுன்னா இப்போ எல்லாருமே வந்து நான் கண்டென்ட் தரேன் சொல்லி கண்டென்ட்டுக்கு இவங்க போட்டி போட்டுக்கிறாங்க தவிர கேம்ல யாருமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. என்னன்னா இப்ப அவருக்கு தெரியும் நான் குதிச்சா என்னதான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக அது பண்றதெல்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. சோ எஸ், நம்ம அந்த டைம்ல நீங்க நோட்டீஸ் பண்ணே தெரியல, தண்ணி ஃபில் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க எது எதுக்கு எப்படி எப்படி ஃபில் பண்ணணும். அந்த டைம்ல வந்து அவன் ஜம்ப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான் எல்லாரையும் கூப்பிட்டு. எனக்கு என்னையா பண்ணிட்டு இருக்க உள்ள வந்துட்டு. சோ அதுதான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஒரு பவர் கொடுத்தாங்க. சோ அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ப்ளூ சூஸ் பண்ண டீம்ஸ் எல்லாருக்குமே வந்து 7 பேர் இருக்காங்க. 7ல 3 மெம்பர்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம் நாமினேஷன்ல வராம. மத்தவங்க வந்து நீங்க வந்து நாமினேஷன்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. சோ அதுல யார் 3 பேருன்னு பாத்தீங்கன்னா துஷார், அப்புறம் இன்னும் 2 பேர் யாரா,
துஷார், ரம்யா, ஜோ, அப்புறம் சுபி. சுபி இவங்க 3 பேரும் பேசி முடிவு பண்ணி இவங்க 3 பேர் வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் பேச்சு வார்த்தையிலேயே வந்துட்டு இருங்க வர மேட்டருக்கு அந்த பேச்சு வார்த்தையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் அங்க வந்து டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதாவது இளைஞர்களுக்காக நான் விட்டு தரேன் மக்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்சி தலைவர் மாதிரி அங்க ஒரு பேச்சு போட்டு அவர் வந்து அவருக்கு அங்க கிளாப்ஸ் வாங்குறாரு. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட திட்டு வாங்குவாருன்றது தெரியல. சோ வந்து அவனுங்களும் கிளாப்ஸ் வந்து கலாய்க்கிறதுக்கு பண்றானுன்றதும் அவருக்கு புரியல. இளைஞருக்காக அப்படின்ற மாதிரி அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாயிண்ட்டுக்கு. இந்த பாயிண்ட் இவரை வெளில அனுப்பி நம்ம டைரக்டர் வந்து அங்க டைரக்டர்னே ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ அவரு சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்சனா லாஸ்ட் சீசன்ல சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல சொன்ன அந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. சோ விட்டு கொடுக்கறதுக்காக நீங்க அந்த வீட்டுக்கே போல, யாரையுமே வந்து விட்டு கொடுக்காம நீங்க வந்துட்டு உங்க கேமும் விட்டு கொடுக்காம தான் விளையாடணும். சோ அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. பட் ஆனா நம்ம டைரக்டர் வந்து புரிஞ்சுக்காம அது பேசிட்டாரு, கட்சி தலைவர் மாதிரி அங்க பேசிட்டாரு. சோ அவருமே வந்துட்டு அதை ரீசனா வச்சுக்கிட்டாங்க. அதுவே ரொம்ப டஃபா போல பாத்தியா நாமினேஷன். எனக்கு வேணும் சண்டை போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி யாரோராவும் பாத்தீங்கன்னா ஃபைட் போட்டு இல்ல என்ன கம்பேர் பண்ணும்போது அவங்க 3 பேருக்கும் நான் கொடுத்துடுறேன். இது என்ன இது எனக்கு கம்பேர் பண்ண நீ ஒரு செல்ஃப் கேமுக்கு அங்க என்ன ஆடுற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இது இருக்கு. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் போறாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுல போறதுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் எல்லாருக்குமே. அங்க போயிட்டு நீ ஃபுல் எஃபர்ட்ஸ் போடணும். இதே மாதிரி விட்டு தரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பார்த்தேன். ரொம்ப ஒரு காம்படிஷன். ஆனா சூப்பர் டீலக்ஸ்ங்கிறது எல்லாரும் கிடைக்கல. 7 மெம்பர்ஸ். சோ அந்த 7 மெம்பர்ஸ்ல 3 பேருங்கிறப்ப அந்த 3 பேருக்கு ஃபைட் தேவை. இப்ப இங்க வந்து ஈஸியா மெயின் என்னன்னா ஃபர்ஸ்ட் வாரமே சூப்பர் டீலக்ஸ் கிடைக்கிறது வந்து பெரிய லக்ல தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. ரெட்டா இல்ல ப்ளூவா சூஸ் பண்றப்போ அந்த ப்ளூ எடுத்துக்கிட்டாங்க. அது மூலியமா அது கிடைச்சதுதான் சூப்பர் டீலக்ஸ். சோ அதுக்காக வந்துட்டு கண்டிப்பா ஃபைட் பண்ணிருக்கணும். அரோராலாம் என்ன வந்து ஒண்ணுமே இல்லாம சரி ஓகே எனக்கு வந்து அரோரா ஏதோ வந்து 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்த மாதிரியும் அவங்க வந்து துஷார் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு கெரியர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுல வந்து என்னடா பண்றீங்க, ஒரு கேம் ஆடுங்கடா. சோ நம்மளாம் கிட்டத்தட்ட போயிருந்தா சீரியஸா சொல்லி ஒரு 1 hour ஆச்சு டிஸ்கஷன் நடந்திருக்கும் யாருக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி. அந்த ஃபைட் நடந்திருக்கணும். அந்த ஃபைட் மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த ஃபயரே வந்து இந்த சீசன்ல மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்றது இதுலயே தெரியுது. நாமினேஷன் ப்ராசஸ். ஆமா எஸ் நாமினேஷன் ப்ராசஸ் சொல்லுங்க. நாமினேஷன் யாரும் பாத்தீங்கன்னா சரியான அடி. யாரும் பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன் அகோரி எங்கப்பா என்னப்பா பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நானும் வந்து சாமியா ஆட்டம் போடுவாரு பாக்குற ஒண்ணுமே இல்ல. அடி குத்து 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 இல்ல அவர் வந்து வெயிட் பண்றாரு. சிவன் வந்து அவர்கிட்ட பேசுவாருன்னு வெயிட் பண்றாரு. சிவன் வந்து பேசினாதான் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகும். எப்ப பிக் பாஸ் வீட்டு உள்ள வெளில போனதுக்கு அப்புறமா பேசுவாரு. சிவன் வருவாரு. அவரு பாரு தியானம் எல்லாம் பண்ணுவாரு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க யோகா பொசிஷன் எல்லாம் பண்ணுவாரு. நாக்குல கற்பூரத்தை சுத்தி ஆடுவாரு. நிறைய நடக்கும். திவாகர் போய் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. அதாவது மைக் புடிச்சிட்டு இருக்காரு. குளிச்சுட்டு அவர் இந்த மாதிரி பண்றாரு. அதுக்கு வந்து ஒரு மைக் புடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு சீன் தான் நான் பார்த்தேன் அவர்கிட்ட வந்து லைட்டும் பிடிப்பாரா பொறுத்துதான் பாக்கணும். ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் எல்லாரும் போட்டு ஓவரா எக்ஸ்பிரசிவ் பண்றாங்க சொல்லிட்டு போட்டு குத்து குத்துன்னு குத்துட்டாங்க. சுதாகர் தானே? சுதாகர் இல்லையா திவாகர்? அவரு சுதாகர்னு யாரோ சொன்ன பேரை மறந்துட்டாங்க நினைக்கிறேன். அவர் பிரவீன் காந்தி வந்துட்டு ரொம்ப கான்பிடண்டா வந்து சுதாகர் அப்படின்ட்டாரு. பிக் பாஸே வந்து யாரே சுதாகரா அப்படி யாரும் வீட்டுல ஏறலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுதாகர் வந்து திவாகர் சுதாகர் ஆக்சுவலா ஒரு கிளிப் கட் பண்ணிட்டாங்க. நிறைய வீடியோஸ் பாத்துட்டு இருந்தேன். அதுல வந்து தலைவர் பிரவீன் காந்தி போனோடனே பிக் பாஸ் நான் இப்பயே பண்ணிடலாமா இல்ல ஃபியூச்சர்ல பண்ணிடலாமா? ஐயோ நாமினேஷன் இப்ப பண்ண ஐயோ என்னையா நீ உன்னால யாரு எவ்வளவு கொண்டு வந்தா? ஐயோ என்னால முடியல. அத நான் மிஸ் பண்றேன். இந்த கிளிப்ல மிஸ் பண்றேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து கண்டிப்பா இல்ல டிவில வந்துட்டு போட்டிருக்க மாட்டாங்க. மேபி அவருக்கு ஒரு பேர் இருக்கனால. பட் ஆனா நம்ம மக்கள் வந்து எடுத்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல தாக்கி விட்டுட்டாங்க. சோ கண்டிப்பா அவர் வந்து கேம பாத்துட்டு வந்தாரா இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல கஞ்சா கருப்பு வந்து வந்திருந்தாரு. அப்ப வந்து அவர் சொன்னாரு ஐயா பிக் பாஸ் நாமினேஷன் என்னங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி நாமினேஷன் என்னன்னு தெரியுது. அது ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம ஒத்துக்கலாம். அவர் அப்பாவே உள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இது காலகாலமா 7 சீசன் 8 சீசன் முடிஞ்சிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லலாமா இல்ல ஃபியூச்சர்ல சொல்லலாமா? இது ரொம்ப இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் பண்ணியா விட
பிரவீன் காந்தியுமே குத்திட்டாங்க எல்லாம் சேர்ந்து. நேத்தி வந்து ஆமா. செம்ம வைப்பா லூசுத்தனமா பேசிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து ஸ்டாக் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே பெல்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அண்ட் அதை தாண்டி அதுக்கப்புறம் இருங்க நான்சிங் இது அடுத்த போறதுக்கு முன்னாடி மெயினா ஆதிரை பத்தி சொல்லி ஆகணும். சிங்கப்பெண்ணே அப்படின்னு நினைச்சு ஆதிரை வந்து கொண்டாடிட்டு இருக்கிற சமயத்துல ஐயோ நான் பேரை மறந்துட்டேனே பாரதிதாசனா அது இல்ல ஜேசுதாசா அப்படின்ற மாதிரி அது என்ன வெளியில போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தாரு. பிக் பாஸ் கலாய்ச்சி விட்டாரு, நீ போய் வெளில போய் பாத்துட்டு சொல்லுங்கன்னு. அதுவே ஏஞ்சி போய் பேர் மறந்துட்டேன் யாரு. அப்ப பிரவீன்ராஜ் பாத்துட்டாரு, மறந்துட்டியா பேரை மறந்துட்டியா யாருன்னு சொல்லிட்டு. சார் ஐ எம் ஆப்சென்ட் தட் டே சார் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் சரியான அறவை காடா இருக்காங்க இது கண்டஸ்டன்ஸா பார்த்தாலே. முடியல. சோ அதுதான். அதை தாண்டி பார்த்தா ஓவர் ஆக்டிங் நான்சிங் பிரவீன் ராஜ் அவரு விட்டோம், அவருமே நாமினேட் ஆயிட்டாரு. அப்சரா, ஆமா அப்சரா கரெக்ட் தான். ஏன்னா அவங்க ஓபன் அப் ஆகி அவங்க பேசி நான் பார்க்கலாம். எங்கேயுமே ஓபன் அப் தெரியல. ஆமா எங்கேயுமே வந்து பெருசா இடம் இல்ல. லைக் அவங்க ஸ்பேஸ் கொடுக்கலையா இல்ல அவங்களே ஸ்பேஸ் எடுத்துக்கலையான்னு தெரியல. ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க. அண்ட் நீ சொன்ன ஆதிரை அவங்களுமே ஒரு குத்து குத்திட்டாங்க. அண்ட் வியானா, நானும் ஏதோ சௌந்தர்யா மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னுமே சவுண்ட் இல்லாம அமைதியா உட்காந்துருக்காங்க. சோ அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சோ இவங்களாம் தான் வந்து நாமினேஷன் லிஸ்ட். ஸோ இவங்கல இருந்து இந்த வாரம் யார் வெளில போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு சொல்லு. இல்ல அதான் இப்போ அதான் நல்ல ஒரு லிஸ்ட் தான் இது ஆக்சுவலி. ஏன்னா அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் திவாகருக்கு நிறைய வரும்னு நினைச்சேன். பட் ஆனா அவரு திவாகரே நான் ஓவர் டேக் பண்றேன்னு சொல்லி பறந்து கிளம்பி அகோரி கலையரசன். சோ அகோரி கலையரசன். சோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அகோரி கலையரசனை நாமினேட் பண்ணது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஓட்ஸ் வந்து கரெக்ட் தான். பட் அவர் இன்னும் இந்த வாரம் இங்க கேம் நல்லா ஆடினா ஓட்ஸ்ல கூட மாத்தலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அந்த லிஸ்ட் நல்லா ஒரு நாமினேஷன் லிஸ்டே சூப்பரா இருந்துச்சு. எஸ். ஸோ யார் போவான்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா டவுட்டாவே இருக்கு. வெயிட்டிங். ஸோ இந்த வாரம் அது தெரிஞ்சிடும். ஸோ ஓகே. அதை தாண்டி லாஸ்டா ஒண்ணு கொடுத்தாங்க, ஒரு நாள் கூட்டு அப்படின்னு. ஸோ இதுக்கு மேல இவங்க இதுக்கு மேல யாருக்கு இந்த வீட்டுல வந்து ஸ்டாக் இருக்காது, அதாவது முடிஞ்சு போச்சு இந்த ஒரு நாள்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எல்லாரையும் வெளில அப்படிதான் எனக்கு தோணுச்சு. மாத்தி மாத்தி நீங்க ஒட்டிக்கோ நான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, எனக்கு அதுல வந்து திவாகரோட கருத்து வந்து சூப்பரா எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கெமிக்கு வந்து போய் ஓட்டினாங்க, நீங்க வந்து ஆர்டிபிஷியலா ஓவரா பண்றீங்களோ அப்படின்னு. மேபி எனக்கு அப்படி ஃபெல்ட் ஆச்சு, யாருக்கு எப்படி ஃபெல்ட் ஆகணும்னு தெரியல. அவர் வந்து ரெண்டு பேருமே தாக்குங்க ஸ்டார்டிங்கே. அந்த பிரவீன் விட்டாரு கேட்டீங்களா? பிக் பாஸ் கவுண்டர் நீங்க கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு இஷ்டம் இல்ல ஸ்டார்டிங் எடுத்தோன்னே. நான் பார்த்தது இல்ல என்ன சொல்லிட்டேன். திவாகருக்கும் கெம்மிக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரவீன்ராஜுக்கும் முட்டிக்குச்சு, எடுத்த உடனே முட்டிக்குச்சு. கண்டிப்பா வந்து அவங்க 3 பேரும் அந்த எனிமீஸா திவாகருக்கு மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் நாளே அவர் செட் ஆகல. திவாகர் எப்படிப்பட்ட ஆளா இருக்காருன்னா, அதாவது அவர் பேசும்போது மத்தவங்க யாராச்சும் எதிர்த்து பேசி இல்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னா அவரால் ஏத்துக்க முடியல உடனே. அவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா தன்னைத்தானே ஒரு பெரிய லெஜெண்ட் நினைச்சிட்டு யாரும் நம்ம வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி பேசுறாரு. கத்தி பேசுறாலும் ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாயிண்ட் பேசும்போது வேலிடா பேசணும், அந்த பாயிண்ட் கேட்கணும் மத்தவங்க. ஸோ அதனால வந்துட்டு திவாகர் வந்து கண்டிப்பா எனிமீஸா தான் இருக்க போறாரு நினைக்கிறேன். அடுத்து இங்க ஒரு பைத்தியம் 2 பைத்தியம் இருந்தா பரவாயில்ல, வீடு மொத்தமா பைத்தியம் மாதிரி சார் பண்றது. அப்படிதான் இருந்துச்சு. அடுத்து அதுதான் எல்லாருமே துஷாரா. அது ஒரு நல்ல பாயிண்ட். அவருமே வந்து பெருசா ஒரே கேங்கோட தான் ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க யார் தப்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவ்வளவா வந்து மிங்கில் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா தெரியல எனக்கு. அவரை விட்டு வச்சுட்டாங்க, சபரியும் விட்டு வச்சாங்க. சபரியை விட்டு வச்சாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு பேசுற விதங்கள் கரெக்டா இருக்கு. எந்த எங்க பேசணுமோ அவங்க கரெக்டா பேசுறாரு. என்ன தாண்டி ஆர்டிபிஷியலா இல்ல, ஒரு நேச்சரா வந்து கரெக்டா அவரோட வேலையை வந்து பாத்துருக்க மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அண்ட் வேற யாரும் சொல்றது, அதான் இப்போதைக்கு அதுதான் மைண்ட்ல இருக்கு. எனக்கு எல்லாருமே சொல்ல வரல. இன்னுமே நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகணும்னு சொல்றேன். நிறைய பேர் எல்லாம் சைலண்டாவே அப்படியே குவைட்டாவே இருக்காங்க. சோ இன்னும் ஓப்பன் அப் ஆகுனா கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இந்த ஒரு நாள் கூத்து லாஸ்ட் நான் பாக்குறப்ப என்னன்னா கலையரசன் வந்து இப்பதான் அவரோட கேம் ஆரம்பிச்சிருக்கான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. துஷார் வந்து அரோரா கூட சுத்திட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே கொளுத்தி போட்டாரு.
துஷாரோட மூஞ்சியே மாறிச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது நமக்கு இவ்வளவு பெரிய மீடியா முன்னாடி நம்ம சொல்றாங்களே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் அது கேம். ஸோ கேம் இஸ் கேம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து எப்படி மாத்துறாரு அப்படின்றது தான். ஸோ துஷார் வந்து அவருக்கு நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்கு, கியூட்டா இருக்காரு. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கேம்ல ஏதாச்சும் ஆக்டிவா பண்ணணும். அது என்னன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் கேங் இருக்குல்ல, இப்போ எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு யூனிட்டி மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அது அது ஆகக்கூடாது. ஸோ அது வந்து அந்த ரூம்ல இருக்கும் போது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதனால வந்து துஷார் வந்து அதை மாத்துறாரா பார்ப்போம். பட் கலையரசன் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஹாஃப் டேக்கு அப்புறமா கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டாரு அப்படின்றதா சொல்ல முடியுது இந்த லாஸ்ட் சொன்னதை வச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆதிரி வந்துட்டு ரம்யா ஜோக்கு குத்துனாங்க. ரீசனே ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து அந்த டீலக்ஸ் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து மாறிட்டாங்க. அதுதானே பவர், ஆமா பவரே ஆமா அதுதான். அதான். சோ வந்து ஏய், அதுவுமே வந்துட்டு இதுங்களுக்குலாம் அதான் லாஸ்ட் சீசன் சொன்னா தெரியுமா, உங்களுக்கு கேம்னா என்ன புரியுமா சேதனை கேட்டா தெரியுமா? சோ அந்த மாதிரி தான் இன்னுமே வந்து கேம் புரியாம ரீசன்ஸ்லாம் எனக்கு நாமினேஷனா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து ஏதோ ஒண்ணு கன்றாவே அந்த இவங்க விஜே பாரு சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க. ஒரு மட்டியான கனியை வந்து நாமினேஷன் பண்ணாங்க. ஒரு மட்டியான ரீசன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜா அசைவமா அப்படி ஒரு மாதிரி இல்ல தல. பார்த்தாங்க. அது எனக்கு லைட்டா கில்ல. ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐயோ பா அன்மெச்சூர்ட் தான். குழந்தையா இருக்குங்க இதுங்கெல்லாம். எதுக்கு வீட்டுல ஆமா. கூப்பிட்டு கண்டிப்பா. இன்னும் வந்து விக்கல் சிக்ரம் கொஞ்சம் இன்னும் ஓப்பன் அப் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவர் வெளில நல்ல ஒரு என்டர்டெய்னிங் பர்சன் தான். பட் உள்ள போயிட்டு கொஞ்சம் அப்பப்பதான் பேசுற மாதிரி தெரியுது. அவர் இருக்கிற ஒரு கேலிபருக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் போட்டு வாரி கலாய்க்கலாம். பட் கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும்ன்ற மாதிரியே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்றத வரும் நாட்கள்ல தான் தெரியும். பட் எனிவேஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட், நல்ல டாஸ்க், நல்லா எங்கேஜா இருக்கு. ஸோ டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டாஸ்க் சிவியரா கொடுக்குறாங்களோ அப்பதான் கொஞ்சமாச்சு இதுங்க அவங்க ஆடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சீசனா மாறப்போகுது. ப்ரூட்டலா டாஸ்க் இருந்துச்சுன்னா அப்பதான் ஆடியன்ஸுக்கு ஷோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு ஷோ. என்னடா கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு 2 நாளா வந்து விஜய் டிவில பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மாறணும் அப்படின்னா கண்டஸ்டன்ஸை தாண்டி டாஸ்க் நல்லா இருக்கணும். அந்த கேம் கொண்டு போற விதம், அதுக்கப்புறம் டிராமாட்டிக் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும். ஸோ எஸ், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டே. நம்ம இப்பயே வந்து ரொம்ப டூ மச்சா ஜட்ஜ் பண்ணிட முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து நல்ல ஒரு ஷோ இந்த வாட்டி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். கண்டிப்பா. அதான் லாஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சூப்பர் சொல்லு. டீலர்ஸ் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பவர் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. என்னன்னா ஆமா. எவ்வளவு நேரம் வேணா தூங்கலாம், அவங்க ஏஞ்சி வெளில வர வரைக்கும் சமைக்க கூடாது, அவங்க என்ன கேக்குறாங்களோ சிக்கன் எல்லாமே சமைச்சு கொடுக்கலாம், பட் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தாங்க. சோ இதுமே ஒரு சண்டே வந்து உருவாக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல, இதை தாண்டி சண்டை டவுட்டே இல்ல. கண்டிப்பா சண்டை உருவாக்குறதுக்கு தான் இது எல்லாமே. ஏன்னா கண்டிப்பா வந்து இது வந்து என்னன்னா ஒரு பிரஸ்டீஜ் கொடுக்கறது வந்து இப்போ நம்மளுக்கே வந்துட்டு இப்போ ரியல் லைஃப்லயே வந்துட்டு நம்ம அவ்வளவு சண்டை போடுவோம். இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி காம்படிஷன் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இது ஒரு கேம். அந்த வீட்டுல வந்து உங்களுக்கே தெரியும், சாப்பாடுக்கும் பஞ்சம் இருக்கு, தண்ணிக்கும் பஞ்சம், எல்லாத்துக்குமே பஞ்சம். ஸோ இவங்களுக்கு மட்டும் என்னன்னா நல்லா கிடைக்குது, நானும் போறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஈகோ மைண்ட் கேம்ஸ் எல்லாம் நிறைய ஆட போறாங்க. ஆனா அது வந்து இவங்க எஃபெக்டிவா ஆடுறாங்களா, இல்ல இன்னைக்கு நாமினேஷன் பண்ண மாதிரி ஈஸியா வந்து காம்ப்ரமைஸ் அதுதான் ஆயிடுறாங்களா அப்படின்றதுதான் அதுதான் மேட்ரு. ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க அவங்களும். ஸோ கண்டஸ்டன்ட் கையில தான் இருக்கு எப்படி ஷோ கொண்டு போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ நீ லாஸ்ட் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ம். இது வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாரத்துல நாமினேஷன் நடக்குதுன்னா வாரம் ஃபுல்லா வந்து ஒரு ஒரு நாளுக்கு வந்து நம்ம மைண்டுக்கு சேஞ்ச் ஆகும்ல, யாரு போறா யாரு போறான்னு நினைக்கிறோம். ஒரு கெஸிங் ப்ரெடிக்ஷன் வைக்கலாம். ஸோ வாரத்தோட எண்ட்ல நம்ம வந்து யாரு நம்ம ப்ரெடிக்ஷன் வின் பண்றோம், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவங்க தான் வராங்களா, எவிக்ட் ஆகுறாங்களா, இல்ல வந்து தனியா வேற யாரோ ஒருத்தன் வந்தாங்களான்றது. ஸோ எஸ், ஸோ இந்த வாரம் வெளியே போக போறது யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சச்சி? இந்த வாரம் சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு மேபி மாறலாம். நல்லது நாளைக்கு, ஏன்னா ஒரு இல்ல இல்ல, நாள்ல எப்படி வேணா யார் வேணா இன்னைக்கு பாக்கல வரலாம். இந்த வாரம் யாரு போவா, அதான் கேக்குறேன். இன்னைக்கு இந்த வாரம் சொல்ல முடியாதுல்ல. இப்ப நாளைக்கு நாளைக்கு இருக்குல்ல, அதுல மாறும்ல, அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, அதான் இன்னைக்கு வச்சு இந்த வாரத்துல யார் போவா அப்படி சொல்றேன். ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்ஸ் வந்து வாங்கினது கலையரசன். சோ அதுக்கேற்ற மாதிரியுமே அவரு கேம் இன்னும் ஓபன் ஆகல. சோ லாஸ்டா அந்த ஒரு டாஸ்க் மூலியமா, அந்த ஒற்றை டாஸ்க் அதுலதான் வந்து ஒரு கவுண்டர் அழகா அவனை விட்டாரு. சோ ஓவராலா இது வரைக்கும் நடந்த விதம் வரைக்கும் வச்சு பார்க்கும் பொழுது என் கலையரசன் வந்து வெளில போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். பட் இன்னுமே 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் மாறலாம், எப்படி வேணா. இது வரைக்கும் நடந்த விஷயத்துக்கு நான் வச்சு சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா. சோ மண்டே ப்ரெடிக்ஷன் படி சஞ்சய் வந்து
கலையரசன் தான் வெளியே போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்சரா சொல்லுவேன். பட் ஆனா அப்சரா வந்து இவங்க விட்டுற மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஸோ பெண்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதான் நான் யோசிச்சேன். அது இந்த பக்கம் தான் கேர்ள் பக்கம் வரல. ஆமா, ஓட் கண்டிப்பா வந்துரும். ஸோ அதனால கலையரசன் கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்டில் சஞ்சய் சொன்ன மாதிரி இன்னும் அந்த 3 நாள் இருக்கு. ஸோ அதனால எப்படி வேணாலும் மாறலாம். அண்ட் திவாகர் கூட மாறலாம், இல்ல வேற யாரும் அன்எக்ஸ்பெக்டடா கூட போகலாம், சொல்லவே முடியாது. பிரவீன் காந்தி கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து Yes. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எஸ், ஸோ சஞ்சய் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சஞ்சயோட ப்ரெடிக்ஷன்ல கண்டிப்பா இன்னைக்கு மண்டே ப்ரெடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா கலையரசன், அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கலையரசன். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும், இல்ல ஆகுதா இல்ல ஆகாதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எஸ், தேங்க்யூ மக்களே. அண்ட் தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, ஷோவை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கடை சாத்திட்டு கிளம்புவோமா? குட் நைட் சஞ்சய். Good night. குட் நைட்.